சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சலமேதும் இல்லாமல், சலமேதும் இல்லாமல்னா மனசுல சஞ்சலம் ஏதும் இல்லாமல், கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லை, என்ன நடந்தாலும் சரி. சலமேதும் இல்லாமல் எல்லாம் வல்லான், எல்லாம் வல்லான்கிறத சேர்த்துக்கணும். அனைத்தையும் ஆக்கக்கூடிய வல்லமை படைத்தவன், இறைவனுக்கு ஒப்பானவன் என் குருநாதன், அல்லது இறைவனே குரு வடிவிலே வந்தான். அதனால் எல்லாம் வல்லான், அனைத்து ஆற்றலையும் உடையவன் அர்த்தம். சர்வசக்திமான் அர்த்தம். எல்லாம் வல்லான் இஸ் ஈக்குவல் டு சர்வசக்திமான். சர்வசக்திமான் என் உள்ளத்தில் சஞ்சலம் ஏதும் இல்லாமல் தாளால் என் தலை மீது தாக்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலால் என் தலையை உதைச்சார்னு அர்த்தம் பண்ணணும். அப்படியே பண்ணுறதா அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, திருவடி தீட்சை கொடுத்தார். அவருடைய பாதங்களெல்லாம் என்னுடைய சிரசில் பட்டுது. ரொம்ப பக்தனுக்கு ரொம்ப பக்தி பூர்வமாக இதெல்லாம் பண்ணுற போது அவனுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படும். ஒரு சிறந்த பக்தன் குருவினுடைய திருவடியை தலையில் தாங்கிக்கிற போது அவனுக்கு ஒரு, ஏன்னா அவன் அந்த குருவினிடத்தில் வச்சிருக்கிற பக்தி ஸ்ரத்தை, இந்த பகவானுடைய நம்ம போகிறோம் தட்சிணாமூர்த்தி பாதத்தில் தலையை வச்சு நல்லா நமஸ்காரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பாவனையோடு நமஸ்காரம் பண்ணுவோம். நமக்கு அப்போ ஒரு உணர்ச்சி ஏற்படும். அந்த உணர்ச்சியை எப்படி விளக்கி சொல்லுவது? அது மாதிரி பக்தன் சிஷ்யன் குருவினுடைய திருவடியை தலையில் வச்சுக்கிற போது அவனுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக திருவடி என்பது அறிவை குறிக்கிறது, தலை என்பது தனக்குள் வாங்கி கொள்வதை குறிக்கிறது. தலையில் ஓங்கி காலை வச்சுட்டா மாத்திரம் அவர் வச்சுருந்த போது ஞானம் இருந்த மாதிரி இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது, அப்புறம் எடுத்த உடனே போயிடுத்துன்னா எத்தனை நேரம் தான் வச்சுட்டுருப்பார்? அவரும் எத்தனை நேரம் தான் வச்சுட்டுருப்பார்? முந்தி கேட்டாங்க இல்லையா, நடராஜா நடனம் ஆடிக்கிட்டே இருக்கார், எத்தனை நேரம் தான் ஆடுவார்? அவர் கொஞ்சம் கை காலெலாம் வலிக்காதான்னு கேட்டான். இதெல்லாம் நாஸ்திக கேள்விகள். அப்படின்னா பகவானுக்கு சர்வசக்திமான், அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம், எங்கேயே நிற்கிற. நான் சாதாரண ஒரு ஆள் 24 மணி நேரம் தலை இப்படி நிற்கிறேங்கிறான். அதுக்கு 4 பேர் கூட்டம் வச்சு சுற்றி விட ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பேப்பர்லாம் போட்டுட்ருக்காங்க. கடவுளால் முடியாதா என்ன? நம்ம கடவுள் ஒரே நேரத்தில் ஆடவும் செய்வார், படுத்திருக்கவும் செய்வார். சர்வ வியாபியா, சர்வ காரியங்களையும் சர்வ காரிய கரண யோக்கியா, எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர் அவர். இருக்கட்டும். தாளால் என் தலை மீது தாக்கி நான் தோழி. இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கோ ஒன்றுமே தெரியாது, நல்லது எதுன்னே தெரியாமல் இருந்தேன். என் குருநாதர் தான் சொன்னார், இதுதான்ப்பா உனக்கு நல்லது, இதான்ப்பா உனக்கு கெடுதல்னு தர்மசாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த தர்மமான வழியில் என்னை நடக்கும்படி செஞ்சு, அதுக்கப்புறம் எனக்கு அந்த மௌன நிலையை, அவர் இருக்கிற அந்த மௌன நிலையை எனக்கு அனுகிரகம் பண்ணி என் மனசில் ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார் அப்படிங்கிறார். அவ்வளோதான். இப்படி தான் புரிஞ்சு. ஒன்றும் தெரியாத யூஸ்லெஸ் ஃபெலோவாக நான் இருந்தேன், ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவனாக நான் இருந்தேன். ஆனால் குருநாதர் எந்த ஒரு நிலையில் இருந்தாரோ அதே நிலையை எனக்கும் அவர் அருளினார். அதனால தான் குருக்கிட்ட பரிபூர்ண பக்தியே வருகிறது. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் குருக்கிட்டையும் பக்தி வரும். வெறும் பேஸ்ட்டு சோப்பெல்லாம் கொடுத்தா பக்தி வந்துடுமா என்ன? எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேஷ்டி கிஷ்டியெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டால் வந்துடுமா என்ன? விஷயந்தான் முக்கியம், தத்துவஞான உபதேசம்தான் முக்கியம். தாளால் என் தலை மீது தாக்கி நான் தோழி. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை
உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.